ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை எங்களிடம் கடந்து வருகிறது. சங்கீதம் 42 அதிகாரம் 11 வசனம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, அநேகர் பலகீனப்பட்டு போயிருக்கிறீங்க, அநேக சோர்வடைந்து இருக்கிறீங்க. கொள்ளை நோய்களினால, வியாதிகளினால, மனச்சோர்வுகள், மரண படுக்கைகள் என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்க. குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாதபடி பரதவித்து இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க, முறுமுறுத்து கொண்டே இருக்கிறீங்க. ஏன் இப்படி? நான் அதிகமாய் தேவனை தேடுறேன், நான் அவருடைய சமூகத்தை அனுதினம் தேடுறேன். ஆனா என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி போராட்டங்கள் வருது? ஏன் இப்படி வேதனைகள் வருது? நானும் மற்றவர்களை மாதிரி இருந்துட்டா எனக்கு போராட்டமே இல்லை என்று நீங்க சொல்லுறவங்களா? இப்படியாக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருதுங்க. தாவீது இப்படியாக சொல்லுறாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லுகிறாரு. போராட்டங்கள் வரும்போது தேவனை நோக்கி காத்திருங்க, அவரை இன்னும் மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தது. அப்பொழுது அவர் அவருடைய ஆத்துமாவிட்ட கேட்கிற, நீ ஏன் கலங்குற? நீ ஏன் வேதனைப்படுற? உன்னோட இருக்கிறவர் பெரியவர் அல்லவா, அவரை நம்புன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீ அவரை நம்பிரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் தேவ சமூகத்திலே துதிப்பேன் என்று சொல்லுறாரு. தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவ பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் பாடுகள் அதிகம், உபத்திரவம் அதிகம். ஆனாலும் அவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. அதனால வேதனைகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது நீங்க சோர்ந்து போகாதீங்க. அவருக்குள்ள நிலை நில்லுங்க, வேதத்தை வாசியுங்க, ஜெபத்தை நிலை நில்லுங்க. அப்படியாக நீங்க நிலை நிற்கும் போது அவர் சத்துருவின் சூழ்ச்சிகள், பிசாசின் தந்திரங்கள், பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகளை உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து நீக்க வல்லவராய் இருக்கிறார். அதனால போராட்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது தாவீது எப்படி சொல்லுறார் பாருங்க ஆண்டவரை பார்த்து, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுதும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்படியாக தாவீது சொல்லுகிறாருங்க. எவ்வளவு பெரிய வாஞ்சை! நாங்கள் அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். வாழ்க்கையில் போராட்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வரும்போது எல்லாவற்றையும் தூக்கி ஒரு பக்கத்துல வச்சிட்டு ஆண்டவருடைய சந்நிதியை தேடி ஓடுங்க. ஜெபத்து நிலை நில்லுங்க, அவரை நம்புங்க, அவரில் விசுவாசத்து நிலை நில்லுங்க. எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி போட அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஊழிய பாதையிலே அநேக பிள்ளைகள் சிறு சிறு ஊழியமாக செய்ய தொடங்கினீங்க. ஆனா போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் வந்தோன்னு அதை விட்டு விலகி நிக்கிறீங்களா? இல்லங்க, இன்னும் வாஞ்சையோட செய்யுங்க. அவர்கிட்ட எல்லாவற்றையும் கொடுங்க. அவர் உங்களோட சூழ்நிலைகளை காண்கிறார். அவற்றில் நீங்க அவர் மீது வாஞ்சியாய் இருக்கும் போது அவர் உங்களை காக்க, உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிகளாகிய நாங்கள் இருதயத்தில் தேவன் மேல் முழுமையாய் நம்பிக்கை வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு எங்க ஆத்மாவை பார்த்து நாங்க சொல்லுவோமா, என்ன சூழ்நிலைகள் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வாய்களை துறந்து அறிக்கை பண்ணுங்க. என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைக்கிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சொல்லி அவரை துதியுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அப்பொழுது உங்களுடைய சிறையிருப்புகளை எல்லாம் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அப்ப அவரை நோக்கி ஜெபிப்போமா? அன்பான தகப்பனே, இன்று அநேக பிள்ளைகள் சிறையிருப்புகள், போராட்டங்கள், வேதனையான வாழ்க்கைகளோடு ஆண்டவரே புலம்பிக் கொண்டிருக்கிறதை காண்கிறீங்க. என் ஆண்டவரே, ஆத்மாவில் இருந்து ஒரு விடுதலை நீங்க கொடுங்க. உள்ளான இருதயத்தை
இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை நீக்குங்க. ஆத்துமா கதறாதபடி என் தேவனே, தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் தங்குவதாக. என் ஆண்டவரே, விசுவாசத்து நிலை நிற்கவும் உமக்காக முடிவு பரியந்தம் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.